மல்லி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா சொன்ன மாரியே வந்து ரகுவும் வந்து அந்த பிளான் தான் கரெக்ட்டு. நீ ரொம்ப நாளைக்கு வந்து குழந்த மாரியே வந்து எப்படி நடிச்சிட்ருக்க முடியும்? ஸோ, அதனால வந்து நீ நலமாயிட்ட, குணமாயிட்ட அப்படின்னு வந்து நாங்க வந்து சொல்றோம். அதுக்காக தான் வந்து நான் இங்க வந்திருக்கேன். நம்ம என்ன பிளான் பண்ணலாம்? இந்த நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ட வச்சு நமக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட இதுவும். அதுக்காக தான் நான் வந்து இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்து உன்ன வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னலாம் வந்து ரகு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ரேணுகாவும் வந்து எவ்வளோ நாளைக்கு நானும் இப்படியே நடிச்சிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறமும் வந்து எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் மூலமா வந்து நம்ம மாத்தி விட்டுறலாம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி ரகுவும் வந்து டாக்டர் கிட்ட இப்படி நீங்க ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுங்க. அதாவது வந்து ஆ மைண்ட்ல வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதனால வந்து பழைய நிலைமைக்கு எல்லாமே வந்துரும். அப்படின்ற மாரி வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ம். ரகு வந்து அந்த டாக்டரோட ஃபேமிலிக்கெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, பசங்க கேட்குறதெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் வாங்கி குடுத்து, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நெக்லஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் கேட்கும்போது, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் மனசாட்சி உறுத்தி போய் அவங்க கிட்ட உண்மைய சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ராடு பண்றதுல உனக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீயும் வந்து கூலி வாங்கியிருக்க. அதனால வந்து நீ இந்த உண்மைய வந்து என்னைக்குமே சொல்ல மாட்டல்ல அப்படின்னு வந்து அவங்களையும் வந்து லாக் பண்ற மாரி ரகு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இன்னைக்கு மட்டும் பிளான் பண்ணாம அட்வான்ஸா ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அதெல்லாம் வந்து யோசிச்சு வந்து ரகு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நிஷா கிட்டயும், கதிரேசன் கிட்டயும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கதிரேசன் சொல்றாங்க, ஆமா அவ கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டுருந்தா. அந் அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கா அப்படின்ற மாரியெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஆக்சிடென்ட் மூலமா ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதனால வந்து பழைய நிலைமைக்கு வரலாம். இல்ல சின்ன சின்ன பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டு கதிரேசன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ என் பொண்ணு வந்து திரும்ப வந்து நல்லபடியா வந்துருவாளா? அவ பழையபடி ஆயிடுவாளா? அப்படின்ற மாரி தான் பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு வந்து கதிரேசன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நிஷா வந்து சந்தோஷப்படுற மாரி தெரியல. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அக்கா வந்து குழந்தையா இருக்கா. நம்ம லாஸ்ட் வரைக்கும் குழந்தையா வந்து பார்த்துட்டு இருந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தா, அது மட்டும் இல்லாம மல்லிய இவளுக்கு ஆகவே ஆகாது. அதனால வந்து மல்லிய விரட்டுறதுக்கும், இல்ல மல்லிய வந்து பழி வாங்குறதுக்கும் இவளுக்கு ஒரு துணையா வந்து இருந்தது வந்து ரேணுகா. அதனால தான் வந்து அக்கான்னு அக்கா மேல பாசமா இருந்தாலே தவிர, அக்கா மேல உண்மையான பாசமும் கிடையாது. இப்போ வந்து அக்கா குணமாயிட்டா அப்படின்றதுனால தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தோஷப்பட முடியல. ஏன்னா வந்து மல்லிய பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்து அக்கா வந்து அக்காவோட பேரையோ, அக்காவ யூஸ் பண்ணியோ தான் வந்து கதிரேசன் கிட்ட பேச முடியும். தன்னோட அப்பா கிட்ட பேச முடியும்னு இவ்வளோ நாளா வந்து நிஷா வந்து நடிச்சிட்டு இருந்தது. அது இப்போ இதுக்கப்புறம் வந்து நடிக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நிஷாவுக்கு ஒரு பயம். ஏன்னா வந்து ஆல்ரெடியே வந்து சொத்தெல்லாம் வந்து வெண்பாக்கு போயிடும், விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயந்து வந்து சொத்தெல்லாம் வந்து என் பேருக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட வந்து நிஷா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அக்கா வந்ததும் வந்து அந்த பேச்சு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து இப்போ அக்கா வந்து குழந்தையாவே இருந்தா, அக்காவ பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அதனால வந்து அக்கா பேர்ல வந்து எதுவுமே எழுதி வைக்க முடியாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு தான் வந்து அக்காவ பார்த்துக்கிற இதுவா வந்து நம்ம சொத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அக்கா வந்து குணமாயிட்டா, அக்காவுக்கு எல்லாமே அக்காவுக்கு போயிடுமே! அப்ப எனக்கு எதுவும் இல்லையே! என்னால வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க முடியும்? அ அக்காவே வந்து எதிரியா ஆயிட்டாளே அப்படின்றது தான் இப்போ நிஷாவோட எல்லா கவலையுமே. நிஷாவுக்கு தெரியாது இது திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா வந்து அக்காவுக்கு வந்து என்னைக்கு குணமாகுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆசைப்பட்டது நமக்கு என்னென்ன வரணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து நிஷா வந்து பிளான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து சடனா வந்து ரேணுகாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிஷாக்கு தான் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு. அது மட்டும் இல்லாம, இப்போ ரேணுகா வந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நான் பழைய ரேணுகா, விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆல்ரெடி வந்து தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டவங்க. இப்போ வந்து கதிரேசன் கிட்ட இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு புதுசா கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்க புதுசா வந்து லைஃப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படின்ற மாரி வந்து கதிரேசன் கிட்ட கேட்க போறாங்க. கதிரேசன் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து எப்படி ஒத்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல.
ஆல்ரெடி வந்து மல்லி மேலே கோவமா இருந்தாங்க. என் பொண்ண நீ தான் தள்ளி விட்ட அப்படின்னு. இப்போ அது வந்து பொய்யாயிடுச்சு. இந்த விஷயம் வந்து கதிரேசனுக்கு தெரிய வரும்போது, மல்லி மேல மல்லி மேல கண்டிப்பா வந்து கதிரேசன் டவுட் பட மாட்டாரு. இன்னும் ஒரு நம்பிக்கை தான் வளரும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஸோ, அதனால வந்து மல்லிய பத்தி வந்து கதிரேசன் வந்து யோசிப்பாரு. கல்யாணம் பண்ணலாமா? அதாவது வந்து அ விஜய்க்கும், ரேணுகாக்கும் திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணலாமா? அதனால வந்து மல்லியோட லைஃப் ஏதாவது பாதிக்குமா? இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து கதிரேசன் கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. ஏன்னா வந்து மல்லி வந்து ரேணுகாவ எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது ரே கதிரேசன் வந்து நல்லாவே பார்த்தாரு. இப்போ வந்து எல்லாரும் பண்ண சூழ்ச்சியால தான் வந்து மல்லி வந்து இப்படி உள்ள போயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவ எதிர்த்து தான் வந்து கதிரேசன் நிப்பாரு. மல்லிக்கு வந்து ஆதரவா நிப்பாரு அப்படின்றது தான். ஏன்னா வந்து மல்லி மேல ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து இருக்கு. அதனால வந்து மல்லிய வந்து எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருந்துமே வந்து ரேணுகா வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா வந்து மல்லியா தன்னோட பொண்ணா அப்படின்னு யோசிச்சா கதிரேசன் கண்டிப்பா தன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எந்த விதத்துலயும் இது வந்து மல்லிய பாதிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து லீட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.